வெல்கம் பேக் டு டே 62. ஸோ டே 62ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ் அண்ட் அலியாசிங் வந்துட்டு நம்ம மாஸ்டர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ்னா என்ன? ஜஸ்ட் செலக்ட் மட்டும் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எஸ்கியூஎல்ல ஒரு கால்குலேஷன் நம்ம வந்துட்டு எப்படி பண்ணுது? அண்ட் தென் அது எப்படி நம்ம வந்துட்டு query பண்றது? அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு எப்படி ப்ரொஃபஷனலா காமிக்கணும் அப்படிங்கிற யூஐயும் வந்துட்டு எப்படி கத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ் அண்ட் அலியாசிங்கோட கோர் கான்செப்டா இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு செலெக்ஷன் மட்டும் பண்ணாம அதோட மேத் அண்ட் தென் அதோட queries அதோட யூஐ வந்துட்டு எப்படி நம்ம கிளாரிட்டியா கொடுக்கறது அப்படிங்கறத நம்ம இப்போ கத்துக்க போறோமா? ஃபர்ஸ்ட் பேசிக் அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கே தெரியும் ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அது டைரக்டா நம்மளோட காலம் டேட்டால ஸ்டாண்டர்ட் அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால பெர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ இந்த கால்குலேஷன் ஆன் த ஃப்ளைல வந்துட்டு நடக்குது. லைக் அது அந்த டேட்டாவை வந்துட்டு சேஞ்ச் பண்ணாம அந்த டேட்டா பேஸ்ல இருக்க டேட்டாவை சேஞ்ச் பண்ணாம ஆனா அதை எப்படி வந்துட்டு அவுட்புட்டா காமிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நான் வந்துட்டு என்ன பண்றோம் சேஞ்ச் பண்றோம். ஓகே, நான் எடுத்த உடனே என்னோட மெயின் டேபிள்லயே நான் வந்துட்டு மாடிஃபை பண்ணல. அதுதான் வந்துட்டு இந்த அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ்ல நம்மளுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான கான்செப்டாவே இருக்கு. ஸோ இந்த ஆப்பரேட்டர்ஸ்னு சொல்லும்போது நம்ம என்னென்ன ஆப்பரேட்டர்ஸ் நார்மலாவே ஃபெமிலியரா இருப்போம் அப்படின்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். கரெக்டா? இதுல இன்னொன்னு இருக்கு மாடுலஸ். ஆஸ் யூ நோ, நம்ம ஒரு கோடிங் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே மாடுலஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ மாடுலஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டேட்டா வந்து நான் டிவைட் பண்ணும்போது அதோட ரிமைண்டரை வந்து நம்மளுக்கு சொல்றது தான் வந்துட்டு இந்த மாடுலஸ். ஸோ ஒரு நம்பர்ஸ் இருக்கு. அந்த நம்பர்ஸை ரிவர்ஸ் பண்றதுக்கு அந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்மளுக்கு இந்த மாடல்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் எஸ்கியூஎல் queryல நம்ம யூஸ் பண்ணுவோம். டே டு டே லைஃப்ல அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ்ல ஏதாவது கால்குலேஷன்ஸ் பண்ணணும் பிசினஸ் லாஜிக் அப்படின்னா இந்த ஆப்ரேஷன்ஸ் தான் ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் அப்படின்னாலே அடிஷன்னா ஒரு வேல்யூவை நான் ஏதாவது ஆட் பண்றேன் அப்படின்னா அதை தான் வந்துட்டு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அடிஷன் ஆப்ரேட்டர்னு சொல்றேன். ஸோ அதை நான் என்ன பண்றேன் வேல்யூஸும் வந்துட்டு நம்மளுக்கு நியூமரிக்காவே தான் இருக்கும். சப்ராக்ட் பண்ணும்போதும் நம்மளுக்கு நியூமரிக் வேல்யூ, மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போதும் நியூமரிக், டிவிஷன் பண்ணும்போதும் நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ளோட் வேல்யூஸும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வை பிகாஸ் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே நியூமெரிக் வேல்யூஸ் வராதுல்ல. பாயிண்ட் வேல்யூஸ், டெசிமல் பாயிண்ட்ஸும் வந்துட்டு நம்மளுக்கு வரும். ஸோ அதனால நம்மளுக்கு டிவிஷன்ல வந்துட்டு நியூமெரிக்காவும் இருக்கலாம், அதாவது இன்டீஜராவும் இருக்கலாம், டெசிமலாவும் இருக்கலாம். ஸோ மாடுலஸ்ன்னு சொல்லும்போது நம்மளுக்கு எப்பயுமே வந்துட்டு அதுவும் வந்துட்டு நியூமெரிக்கா இருக்கலாம், இல்ல நியூமெரிக்கா தான் இருக்கும் மாடுலஸ். ஓகேயா? ஸோ இன்டிஜர் டைப் தான். ஒரு ப்ரோ லெவல் கான்செப்ட்னு சொல்லும்போது எஸ்கியூஎல்ல எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுது அப்படின்னா நம்ம எப்பயுமே வந்துட்டு போர்ட் மாஸ் தானே யூஸ் பண்ணுவோம் நம்ம நார்மல் மேத்தமெட்டிக்ஸ்ல. ஸோ எஸ்கியூஎல்னு சொல்லும்போது இந்த சர்வரில் நம்மளுக்கு ஃபாலோ ஆகிறது வந்துட்டு பெம்டெஸ். பெம்டெஸ் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா பேரந்தசிஸ், எக்ஸ்போனன்ட்ஸ், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், இல்லைன்னா வந்துட்டு டிவிஷன், அதுக்கப்புறமேட்டு தான் அடிஷன், சப்ராக்ஷன். இது அப்படியே வந்துட்டு போர்ட் மாஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ற மாரி இருக்கு இல்லையா? ஸோ அதே தான் நம்ம இன்னும் எக்ஸ்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ்போனன்ட்ஸ்னா நம்ம நார்மல் மல்டிப்ளிகேஷன்ஸ்ல வந்துட்டு ஐ மீன் நார்மல் அரித்மெட்டிக் ஃபங்ஷன்ஸ்ல இல்லல்ல. ஸோ எஸ்கியூஎல்ல நம்மளுக்கு நம்ம எடுத்துக்கிற ஒரு ஆர்டர் வந்துட்டு என்ன அப்படின்னா பெம்டெஸ். நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்ட் மாஸ் இல்லைன்னா வந்து பெம்டெஸ். பேரந்தசிஸ், எக்ஸ்போனன்ட்ஸ்லாம் வரும்போது பெம்டெஸ் வரும். அது இல்லை அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல்ஸ். இதை தான் வந்துட்டு எஸ்கியூஎல் வந்துட்டு ஃபாலோ பண்ணுது. ஸோ பேரந்தசிஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதோட ஸ்பெசிஃபிக் பார்ட் ஆஃப் கால்குலேஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்மளுக்கு நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு என்ஷூர் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அப்படிதான் வந்துட்டு நம்மளால வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு பண்ண முடியும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட் வந்து கால்குலேஷன் ஃபஸ்ட்டே நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் லாஜிக்கில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பெம்டெஸ் தானே அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதையும் மீறி நான் வந்துட்டு ஃபாலோ பண்ண வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் பேரந்தசிஸை போட்டுக்கலாம். ஸோ எப்படினாலும் பேரந்தசிஸ் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு நடக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட ஹை லெவல் திங்ஸாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு எந்த ஆர்டரில் வரணுங்கிறத நம்மளாலும் வந்துட்டு கொடுக்க முடியும். இல்லை ஒரு கரெக்டான சீக்வன்ஸும் வந்துட்டு எஸ்கியூஎல் வந்துட்டு ஃபாலோ பண்ணுது. நெக்ஸ்ட் அலியாசிங்னா என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஆஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வேல்யூஸ் வந்துட்டு நான் கால்குலேட் பண்ணுறேன். ஒரு காலம் வந்து நான் கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த காலமை கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அது ஏற்கனவே நம்ம டேபிளில் இருக்காது. நம்ம புதுசாக தான் நம்ம அதை பார்க்க போகிறோம் நம்ம ஃப்ரண்ட் எண்டில். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு காலம் நேம் கொடுத்தா தானே அது என்னால் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி நான் கொடுக்கறது தான் வந்துட்டு இந்த அலியாசிங். ஸோ ஒரு மெஸ்ஸியான எக்ஸ்பிரஷனை வந்துட்டு நான் ஸ்ட்ரைட்டாகவே நம்மளோட காலம் நேமில் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் ஆஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட வேல்யூஸை வந்துட்டு ஷோ பண்றதுக்கு அப்பீலிங்கா நான் வச்சுக்கிறேன். ஸோ அலியாசிங் வந்துட்டு ஒரு கிளீன் அண்ட் ப்ரொஃபஷனல் நிக்நேம் மாதிரி வந்து நம்மளுக்கு தோணும். நம்ம ஏற்கனவே அலியாசிங் பத்தி நம்ம நிறையவே பேசியிருக்கோம்ல. நம்மளோட நேம் வச்சு நம்ம அலியாசிங் தான் நம்ம சொல்லுவோம். ஆஸ், அலியாஸ்,
அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இந்த காலம்க்கு இன்னொரு பேரு அப்படிங்கிற மாதிரி நான் குடுக்குறேன். ஸோ, இப்போ என்னோட ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு நான் டெக்னிக்கல் யூசர்ஸாலயும் பார்த்தாங்க கூட, என்னால வந்துட்டு அத கிளியர் கட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ, நான் ஒரு கால்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த காலம்க்கு ஒரு கிளீன் நேம் குடுக்குறேன். ஓகேயா? இல்ல நான் நேம் குடுக்கலன்னா என்ன ஆகும் அப்டின்னா, இப்போ A பிளஸ் B அததான் வந்துட்டு எனக்கு வேல்யூஸா குடு அப்டின்னு சொல்லி குடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட காலம் நேமும் A பிளஸ் B-யா இருக்கும். ஸோ அத பார்த்து என்னடா கால்குலேஷன்ஸ் இது? இது அப்டின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஃப்ரண்ட் எண்ட்ல பார்க்குறாங்களோ அவங்களுக்குலாம் வந்துட்டு அது கன்ஃப்யூசிங்கா இருக்கும்ல. அத வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா ஒரு டெம்பரரி நேம் வந்துட்டு காலம்க்கு நம்ம குடுக்குறோம். ஸோ, இப்போ எக்ஸிஸ்டிங்கான டேபிள்ல இருக்க காலம் நேம்ஸையும் நம்ம ஆஸ்ல குடுத்து மாத்தலாமா அப்டின்னா, எஸ் வி கேன் யூஸ் தட். ஸோ, ஆஸ்ங்கிற கீவேர்ட் குடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்மளோட வேல்யூஸ வந்துட்டு குடுக்கலாம். இப்போ நம்ம ஸ்பேஸ் குடுக்கலாமா? வேணாமா? அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்ம ஆஸ்ல வந்துட்டு குடுத்துக்கலாம். ஸோ, ஆஸ்ன்னு சொல்லிட்டு குடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா, அது எப்படி நம்ம வந்து queryல எழுதணும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு கோட் அடிக்கும்போது நம்ம பார்க்கலாம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அலையஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் லாஜிக்கல் எக்ஸிக்யூஷன். ஸோ லாஜிக்கல் எக்ஸிக்யூஷன் சொல்லும்போது, அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான திங் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு அலையாசிங் கொடுக்கும்போது ஒரு இம்பார்ட்டன்டான ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ அலையாசிங் வந்துட்டு நான் ஸ்பேஸாக கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுவோம், அந்த வேல்யூஸை வந்துட்டு டபுள் கோட் இல்லைன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் வந்துட்டு நான் போட்டுறணும். இப்போ நம்ம எப்பயுமே ஒரு காலம் நேம ஸ்பேஸ் இல்லாம தான் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லும்போது அண்டர்ஸ்கோர் குடுத்து தானே நம்மளோட காலம் நேம்ஸ ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு சிங்கிள் என்டைட்டியா தான் இருக்கணும். அதனால தான் இப்போ நான் டபுள் என்டைட்டியா குடுக்குறேன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி ஸ்பேஸோட அப்படின்னா, அத வந்துட்டு கன்சிடர் பண்றதுக்காக நான் என்ன பண்ணேன், டபுள் கோட்ஸ் இல்லன்னா வந்துட்டு ஸ்கொயர் பிராக்கெட்ஸ வந்துட்டு நான் போட்டுக்குவேன். ஸோ நல்லும் வந்துட்டு ஹேண்டில் பண்றது மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷன்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். அதையும் வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத சீரியஸா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம லாஜிக்கல் ஆர்டர் ஆஃப் ஆப்பரேஷன்ஸ் பார்த்துடலாமா? ஸோ த ஹிடன் ரூல் இதுதான் வந்துட்டு. ஸோ நம்ம எப்படி வேர் கண்டிஷன்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே அலையாஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிட முடியாதுல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட கண்டிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா டேட்டா வந்துட்டு ப்ராசஸ் ஆகுது எஸ்கியூஎல் queriesல. ஸோ அந்த லாஜிக்கல் சீக்வென்ஸிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளோட பிசினஸ் லாஜிக்கை மாஸ்டர் லெவல்ல வந்து ப்ரோ லெவல்ல வந்து நம்மளால எழுத முடியும். ஸோ இப்போ சிம்பிளிஃபைடு ஆர்டர் என்ன அப்படின்னா, எடுத்த உடனே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் பண்றது வந்துட்டு ஃப்ரம் இல்லைன்னா ஜாயின். இந்த 2 தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம queryல ரன் ஆகும். இந்த ஃப்ரம் இல்ல ஜாயின் என்ன பண்ணும் அப்படின்னா, டேட்டாவ அசெம்பிள் பண்றதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த டேட்டாவ அசெம்பிள் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் வேர் கண்டிஷனே குடுக்கும். ஃபில்டர் பண்ணும். போயிட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரோஸ்லயும் ஃபில்டர் பண்ணும். ஸோ இப்போ வேர் கண்டிஷன் குடுத்ததுக்கு அப்புறமேட்டு அந்த ஃபில்டரிங் ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறமேட்டு தான் குரூப் பை வரும். அப்பதான் டேட்டாவ அக்ரிகேட் பண்ணும். அக்ரிகேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த அக்ரிகேட்டட் டேட்டாவ ஃபில்டர் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அதுக்கு ஹேவிங் வந்துட்டு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ஆர் ஜாயின், செகண்ட் வேர், தேர்ட் வந்துட்டு குரூப் பை, ஃபோர்த் வந்து ஹேவிங், ஃபிஃப்த் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட். அப்போதான் வந்துட்டு நம்மளோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கால்குலேட் பண்ணி அந்த அலையாசஸ் எல்லாத்தையுமே அசைன் பண்ணி நம்மளுக்கு வந்து ஷோ பண்றதுக்கு ரெடி ஆகும். ரெடி ஆனதுக்கு அப்புறமேட்டு சிக்ஸ்த்தா தான் ஆர்டர் நடக்கும். என்னோட ரிசல்ட் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி வச்சிருச்சா, கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம சார்ட்டே பண்ணுவோம். ஏன் வந்துட்டு இது தேவை? ஏன் இந்த சிக்னிஃபைட் ஆர்டர் வந்து நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, பிகாஸ் தி செலக்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா? அங்க தான் வந்து நம்ம அலையஸ் வந்துட்டு டிஃபைனே பண்ணுவோம். ஸோ நம்ம எங்க வேணாலும் நம்ம எழுதிக்கலாமா? வேர் கண்டிஷன்ல எழுதிக்கலாமா? அப்படின்னா கூடாது. ஓ நான் ஆ வேர் கிளாஸ் ஹேப்பன் ஆனதுக்கு அப்புறமேட்டு தானே செலக்ட் கிளாஸ் வந்துட்டு நடக்கும். அப்போ அந்த டேட்டாபேஸ் வந்து லிட்ரலி அதுக்கு எங்க வந்துட்டு என்ன அலையாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமலே போயிடுச்சுரும். ஏன்னா அது ஃபில்டரிங் ப்ராசஸ் வந்துட்டு நடக்கிறதுக்கு பண்ணிருக்கோம்ல. ஸோ நம்ம எப்போ வந்து அலையாசஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, வைல் யூ கேனாட் யூஸ் அன் அலையாஸ் இன் வேர் கண்டிஷன். வேர் கண்டிஷன்ல உங்களால அலையாஸ் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ யூ கேன் ஆர்டர் யூ கேன் யூஸ் them in the clause that are processed after the select clause, like order by. You can sort by an alias or having in some systems. Some modern database engines like MySQL or Register SQL are smart enough to allow alias in the having clause itself. So though it is not standard in SQL behavior. ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் ஹேண்ட்லிங் டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ் வந்துட்டு அரித்மெட்டிக் கண்டிஷன்ஸ் ஆப்பரேஷன்ஸ் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சென்சிட்டிவ் டேட்டா டைப் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது தானே. ஸோ டிவிஷன்ல வந்துட்டு நம்ம சொல்லியிருந்தோம் இன்டிஜர்ஸ் இல்லைன்னா டெசிமல் ஃப்ளோட்டா வந்து நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இன்டிஜர் டிவிஷன் வந்து நான் நடக்குது அப்படின்னா, அப்போ நான் ஒரு டெசிமல் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க.
அப்ப கண்டிப்பா அந்த வேல்யூஸ நீங்க வந்துட்டு டெசிமல் ஆர் ஃப்ளோட்டுக்கு வந்து நீங்க கேஸ்ட் பண்ணியே ஆகணும். அப்ப கேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நான் வேல்யூஸே குடுப்பேன். ஓகே. அப்பதான் நம்மளோட டேட்டா டைப் வந்துட்டு மிஸ்மேட்ச் ஆகாம இருக்கும். அதே மாரி டேட் ஆப்பரேஷன்ஸ்லாம் நடக்கும்போது நம்ம அதோட டேட்டா வந்துட்டு ஆட் பண்றோம், இல்ல சப்ட்ராக்ட் பண்றோம் அப்டின்னா, நம்ம டிஃபரெண்ட் ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். லைக் டேட் ஆட், இன்டர்வல் ஆர் டைம் டெல்டா இந்த மாரி விஷயங்கள நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, டேட்டா அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ் எல்லாமே சிம்பிளாவே நடக்கும். லைக் சிம்பிளா பிளஸ் ஆப்பரேட்டர்ஸ் கூட நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்டின்னா, லாஜிக்கல் ஆர்டர் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நல் ட்ராப் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்டிங்கிறத பார்க்கலாமா? ஸோ நல் வேல்யூஸ்ன்னு வரும்போது நம்ம உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னோம். ஒரு டேட்டா வந்துட்டு நீ ஆடோ, மைனஸோ நல்லோட பண்ணும்போது உன்னோட ஆப்ஷன் ஆப்டிமைஸா கண்டிப்பா உங்களோட வேல்யூஸும் வந்துட்டு நல்லா தானே வந்துட்டு நம்மளுக்கு நடக்கும் அப்டிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ நல் வேல்யூஸ் வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான திங். லைக் உன்னோட நல் வந்துடுச்சு. அதுக்குன்னு சொல்லிட்டு நான் வேல்யூஸும் வந்துட்டு நான் நல்ல குடுக்கலாமா அப்படின்னா, நோ யூ கேனாட் கிவ் தட். அப்போ அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணுவேன்? நல்லுக்கு பதிலா என்ன பண்ணுவேன்? அப்படின்னு யோசிக்கும்போது, வை கான்ட் வி யூஸ் கொலேஸ்? கொலேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ கொலேஸ் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு என்ன ஆயிடும்? நல் வேல்யூஸ் அப்படியே நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், இப்போ நான் எனக்கு 0 வேணும் அப்படின்னா, நான் கொலேஸ் குடுத்து 0ன்னு போட்டு நான் என்ன பண்ணிக்கலாம், என்னோட வேல்யூஸ் வந்துட்டு ரிலேட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்போ நான் வந்துட்டு இதையும் இன்டிஜரா மாத்திடுவேன். இதையும் வந்துட்டு ஐ மீன் நல் வேல்யூவே நான் வந்துட்டு 0ங்கிற குடுத்து நான் இன்டிஜரா மாத்திடுவேன். அதுக்கப்புறமேட்டு உன்னோட வேல்யூஸ் வந்துட்டு நீ அரித்மெடிக் ஆப்பரேஷன்ஸ் வந்து நடக்கும்போது, உனக்கு வந்துட்டு வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேயா? எய்தர் அந்த நல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு 0வா கால்குலேட் பண்றதுனால, அப்போ எனக்கு வந்துட்டு இன்டிஜராவே வந்துட்டு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இப்படிதான் வந்துட்டு நம்ம நல்ல வந்துட்டு அரித்மெடிக் ஆப்பரேட்டர்ஸ்ல நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு மேத்க்கும் அக்ரிகேஷன்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, அரித்மெடிக் வந்துட்டு ஹரிசாண்டலா இருக்கும். லைக் காலம்ஸ் சிங்கிள் ரோஸ் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா, பண்ணிப்பேன் வேல்யூஸ் எல்லாம். வெர்டிக்கல் அக்ரிகேஷன் சொல்லும்போது வெர்டிக்கலா வந்து நம்மளுக்கு வேல்யூ நடக்கும். லைக் அந்த சிங்கிள் காலம மெனி ரோஸ் கூட கம்பேர் பண்ணி கால்குலேட் பண்ணும். ஸோ இதுதான் மேத்க்கும் அக்ரிகேஷனுக்கும் உள்ள வித்தியாசம். நெக்ஸ்ட் சோர்ஸ் டேபிள் நான் வந்துட்டு ஒண்ணு கிரியேட் பண்ணி நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லா டெமோவையும் காமிக்க போறேன். தென் அதில ஒரு ரெவென்யூ வந்துட்டு நான் கிரியேட் பண்ணி, அத வந்துட்டு உங்களுக்கு டெமோவா காமிக்க போறேன். ஸோ, அந்த கால்குலேஷன்ஸ்லாம் நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாவே பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோ லெவல் டேட்டாபேஸ் டிசைனா இருக்கும்போது, உங்களுக்கு டிட்டர்மினிஸ்டிக் வெர்சஸ் நான் டிட்டர்மினிஸ்டிக் கால்குலேஷன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். லைக் ஒரு ஃபங்ஷன்ஸ் லைக் கெட், டேட், ராண்ட் இதெல்லாம் நீங்க நான் டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். லைக் பிகாஸ் த ரிசல்ட்ஸ் சேஞ்சஸ் எவ்ரி டைம் யூ ரன் இட். ஒவ்வொரு டைம் நீங்க ரன் பண்ணும்போதும் கெட் டேட்டா, ராண்டுக்குலாம் வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு மாறிட்டே இருக்கும். ஸோ, உங்களால ஒரு பெர்சிஸ்டெட் கம்ப்யூட்டட் காலம வந்துட்டு நம்மளால குடுக்க முடியாது. பெர்சிஸ்டெட் கம்ப்யூட்டட் காலம் அப்டின்னா, காலம் ஸ்டோர்ட் பிசிக்கலி ஆன் தி டிஸ்க். டிஸ்க்ல வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ண வைக்க முடியாது. ஸோ, இந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு பிகாஸ் த வேல்யூ கேனாட் பி கேரண்டீட் டூ ஸ்டே த சேம். அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், இத தான் வந்துட்டு டிட்டர்மினிஸ்டிக் நான் டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ, சம்மரியா பார்க்கும்போது நீங்க ஒரு டேட்டா ரிட்ரைவல் பண்ணும்போது ஃப்ரம் ஒரு வேர் கண்டிஷன் வந்து டேட்டா ரிட்ரைவ் பண்ணுவீங்க. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கு செலக்ட் வெர்சஸ் அலியாஸ் இந்த இடத்துல தான் நீங்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவீங்க. டேட்டா வந்துட்டு எப்படி பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னா, ஆர்டர் பை, லிமிட், குரூப் பை இத யூஸ் பண்ணி தான் நீங்க வந்துட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நம்மளுக்கு பிரசன்ட் பண்ணுவேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா வந்துட்டு அலையஸ்ல வந்துட்டு அண்ட் அரித்மெட்டிக்ல வந்துட்டு அக்ரிகேஷன்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்ஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது, எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, லைக் சம், ஆவரேஜ், கவுண்ட் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது, உங்களோட பவர் வந்துட்டு ரொம்ப ஈவன் பவர்ஃபுல்லா மாறிடும் உங்களோட கால்குலேஷன்ஸ். ஸோ உங்களோட டிஸ்டிங்க்ட் ரூல்ஸ் வந்துட்டு எப்படி எப்படின்னா, வி கேனாட் யூஸ் அக்ரிகேட் ஃபங்ஷன் இன் அ வேர் கிளாஸ். வேர் கிளாஸ்ல வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது. எங்கெங்கெல்லாம் அக்ரிகேட் யூஸ் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் அலையஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேர் கண்டிஷன்ல உங்க ரோஸ் வந்துட்டு ஃபில்டர் ஆகுதா? ஸோ அங்க வந்து நம்மளால பண்ண முடியாது. அக்ரிகேட்டும் பண்ண முடியாது, அலியாஸும் பண்ண முடியாது. குரூப்பின்னு சொல்லும்போது என்னோட ரோஸ் எல்லாத்தையுமே ஒரு பக்கெட்ல போகுது. கரெக்ட்டா? ஸோ அது வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஒரு காலம் தான். அப்ப அங்கேயும் வந்துட்டு என்னால பண்ணிக்க முடியாது. ஸோ செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வரும்போது அங்க தான் கால்குலேஷன் அண்ட் அலியாசிங்கும் நடக்குதா? ஸோ அங்க தான் வந்து நம்ம அலியாஸ் வந்துட்டு பொறக்கவே செய்யுது. ஸோ அங்க நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஹேவிங்ன்னு சொல்லும்போது அந்த பக்கெட் வந்துட்டு ஃபில்டர் பண்றது தானே. ஸோ அப்போ நீங்க அலையாஸ் இல்ல கால்குலேஷன் 2மே வந்துட்டு உங்களால பண்ணிக்க முடியும். ஆர்டர் பைன்னு சொல்லும்போது ஃபைனல் ரிசல்ட்ட சார்ட் பண்றது. அப்ப அங்கேயும் வந்துட்டு உங்களால அலையாஸ் வந்துட்டு நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இப்படிதான் வந்துட்டு ஹை எண்ட் வேல்யூஸ் வந்துட்டு நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஹேவிங்க்கும் வேர்க்கும் உள்ள டிஸ்டிங்ஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. பட் கண்டிப்பா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர் அப்படிங்கிறது டேட்டா எங்க இருக்கு?
where is for the data you have, while having is for the results you have calculated. ஓகே, டேட்டா வந்துட்டு ஏற்கனவே இருக்கிற ரா டேட்டாவை கால்குலேட் பண்ணுறது வந்துட்டு வேறு, ஐ மீன் எடுக்கிறது வேறு. தென் உங்கள் கால்குலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்ஸ் வந்துட்டு எடுக்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த ஹேவிங். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு சம் ஃபங்க்ஷன் வச்சு இல்லை மேத் எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சு நீங்கள் வந்துட்டு ஃபில்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஹேவிங் தான். வேர் கண்டிஷன் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஓகே, நேமிங் கன்வென்ஷன்ஸும் அப்படி தான். நம்ம அந்த அலையஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு வேல்யூ தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி பண்ணுவோம். இப்போ நீங்கள் இதுவே வந்துட்டு நீங்கள் ஸ்பேஸ் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டபுள் கோட் இல்லை அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது லைக் யூ கேன் யூஸ் ப்ளஸ் ஆர் ஆப்ரேட்டர்ஸ், கன்கண்டினேட் ஆப்ரேட்டர்ஸ், ஜாயின்ஸ், டெக்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட வேல்யூஸ் வந்துட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி நம்ம வந்துட்டு எழுதிக்க முடியும். ஸோ எதுக்காக இந்த லாஜிக்கல் ஆர்டர் வந்துட்டு கண்டிப்பாக தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன் யூ வில் கான்ஸ்டன்ட்லி ஃபேஸ் எரர்ஸ் லைக் இன்வாலிட் காலம் நேம் ஆர் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நாட் அலவுட் இன் வேர் கண்டிஷன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த உங்களோட ஃப்ளோ வந்து நீங்கள் விஷுவலைஸ் பண்ணும்போது உங்களோட டேட்டா வந்துட்டு கண்டிப்பாக ஆப்டிமைஸ்டாக இருக்காது. அதுமாதிரி கரெக்டான கால்குலேஷன்ஸும் இருக்காது. அதனால் நீங்கள் எப்பயுமே வந்துட்டு டேட்டாவை டாப்லேயே வந்துட்டு ஃபில்டர் பண்ணிட்டு கால்குலேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு மிடில் பண்ணணும். அண்ட் தென் சார்ட்டிங் வந்துட்டு அட் த பாட்டம் பண்ணணும். இதுதான் வந்துட்டு பெஸ்ட் வே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நம்மளோட சோர்ஸ் கோடு எல்லாமே பார்த்துடலாமா? இப்போ நான் டேட்டா பிரேக்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இதில் நான் ஒரு டேபிளை வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த டேபிளுக்கு பேர் வந்துட்டு சேல்ஸ். ஸோ சேல்ஸ் டேபிளில் வந்துட்டு என்னென்ன காலம்ஸ் இருக்கும் அப்படின்னா லைக் சி ஆர்டர் ஐடி, ப்ராடக்ட் நேம், குவான்டிட்டி, யூனிட் ப்ரைஸ் அண்ட் தென் டேக்ஸ். இதெல்லாமே வந்துட்டு என்னோட டேபிளோட காலம் வேல்யூஸாக இருக்கலாம். இதை யூஸ் பண்ணி நான் அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் சில ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணிடுறோமா, இதில் என்னோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அரித்மெட்டிக் அண்ட் அலியாசிங். ஸோ உன்னோட query-யை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டோட்டல் வேல்யூஸாக வந்துட்டு கால்குலேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சப்டோட்டல் கால்குலேட் பண்ணுறேன், குவான்டிட்டி இன்ட்டு ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு ரோக்கும் நான் வந்துட்டு என்னோட டேக்ஸ் வேல்யூ வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஓகே, நான் வந்துட்டு வேல்யூ சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கு போட்டிருக்கு. அதனால் நான் வந்துட்டு மாற்றுறேன் சேல்ஸ் 1ன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா என்னோட டேபிளை ஃபஸ்ட்டு நான் ட்ராப் பண்ணிடுறேன். ஓகே, ட்ராப் டேபிள் சேல்ஸ். ஃபஸ்ட்டு இப்போ நான் சேல்ஸை ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் என்னோட டேபிளை வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னா நான் ஏற்கனவே கோடெல்லாம் வந்துட்டு ப்ரீடிஃபைண்டாக எழுதி வச்சிட்டேன். ஸோ இப்போ டேபிள் வந்துட்டு ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு என்னோட டேபிளை நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் வந்து இப்போ என்னோட கோடை வந்துட்டு நான் டைப் பண்ண போகிறேன். இதுதான் என்னோட கோட். இதில் என்ன இருக்குது அப்படின்னா ப்ராடக்ட் நேம் வந்துட்டு காமி, அதுக்கப்புறம் சப்டோட்டல் வந்துட்டு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அதை வந்துட்டு இந்த கால்குலேஷனை ஒரு காலமில் வந்துட்டு எனக்கு போடணும். அந்த காலமோட பேர் சப்டோட்டல். அண்ட் தென் நான் வந்துட்டு டேக்ஸ் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்துட்டு ஒரு கால்குலேஷன் இருக்குது. அந்த கால்குலேஷனை எனக்கு டேக்ஸ் அமௌண்ட்டுங்கிற காலம் நேமை க்ரியேட் பண்ணி எனக்கு வந்துட்டு எழுது. அண்ட் தென் கடைசியாக கிராண்ட் டோட்டல் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆட் பண்ணி எனக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இப்போது வந்துட்டு என்னோட காலம் ரோஸ் எல்லாமே வந்துட்டு இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் அஃபெக்டட் வந்துட்டு 1 தானா? நான் மறுபடியும் டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறேன். எனக்கு இதானாலும் பரவாயில்ல. ஸோ ஓகே, டேட்டாஸ் வந்துட்டு இன்சர்ட் ஆயிடுச்சா? டேட்டாஸ் வந்துட்டு 1ன்னு காமிக்குது. சரி, ஓகே, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எஸ், சி இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு டபுளாக இருக்குது. ஏன்னா 2 டைம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ குவான்டிட்டி சப்டோட்டல் வந்துட்டு எனக்கு கால்குலேட் ஆயிடுச்சு. எனக்கு சப்டோட்டல்னு சொல்லிட்டு வேல்யூஸ் வந்துருச்சு. டேக்ஸ் அமௌண்ட்டும் கால்குலேட் ஆயிடுச்சு. அதுவும் வந்துட்டு டேக்ஸ் அமௌண்ட்டுங்கிற காலம் நேம்ஸில் எனக்கு வந்துருச்சு. அண்ட் தென் லாஸ்ட் வந்துட்டு கிராண்ட் டோட்டலும் வந்துட்டு நானே கால்குலேட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்துட்டு நம்மளுக்கு வேல்யூஸும் வந்துருச்சு. ஸோ இப்போது என்னால் வந்துட்டு என்ன பண்ண முடியுது அப்படின்னா அலையாசிங் பண்ண முடியுது. அதே மாதிரி அக்ரிகேஷன்ஸ் சொல்ல முடியாது, அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸையும் வந்துட்டு என்னால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ இப்படி வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா
என்னோட வேல்யூஸும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன கான்செப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா லாஜிக்கல் ஆர்டர். ஓகே, ஒரு அக்ரிகேஷன்ஸை வந்துட்டு ஹேவிங் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்துட்டு டிஸ்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு என்னோட கோடை வந்துட்டு நான் எழுதிக்கிறேன். இப்போ இதில் என்ன தெரிஞ்சது, ப்ராடக்ட் நேமை செலக்ட் பண்ணி தென் சம் ஆஃப் குவான்டிட்டி என்னோட அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்கேன், ஒரு சம் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை குவான்டிட்டி இன்ட்டு யூனிட் ப்ரைஸ் அதை டோட்டல் ரெவன்யூவில் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் என்னோட ப்ராடக்ட் நேம் யூஸ் பண்ணி குரூப் பண்ணிக்கணும். ஓகே, குரூப் பண்ணிட்டு ஹேவிங் டோட்டல் வந்துட்டு 200 விட அதிகமாக இருக்குது அப்படின்னா இது ஏன் நம்ம ஹேவிங் கொடுத்துருக்கோம் வேர் கொடுக்கல அப்படின்னா என்னோட டோட்டல் ரெவன்யூங்கிறது ஒரு அக்ரிகேஷனுக்குள்ளே வருது. அக்ரிகேஷனுக்கு எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும், ஹேவிங் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஹேவிங் 200க்கு மேலே இருக்கிறது அப்படின்னா எனக்கு இது மட்டும் வரும். ஸோ ஆர்டர் பை டோட்டல் ரெவன்யூ டிசெண்டிங் அப்படின்னு சொல்லும்போது என்னோட டோட்டல் ரெவன்யூ டிசெண்டிங்கில் எனக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ நான் இதுவே நான் வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு வேர் தான் வந்துட்டு லாஜிக்கல் ஆர்டரில் நடக்கும். அப்போது டோட்டல் ரெவன்யூன்னு இருக்கான்னு போய் பார்க்கும். கடைசியாக தானே செலக்ட், ஃபிஃப்த்தில் தானே செலக்ட்டு. அப்போ எனக்கு செலக்ட் இல்லாததுனால அப்படி செலக்ட் வந்துட்டு அப்போ நடக்காததுனால வந்துட்டு டோட்டல் ரெவன்யூ நம்மளுக்கு கால்குலேட்டே ஆகாது இந்த வேர் கண்டிஷன் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும்போது. அப்போ வந்து எனக்கு இது பிரச்சனை. அப்போ எனக்கு ஹேவிங் வந்துட்டு என்னோட இப்போதான் நம்மளுக்கு பார்த்தீங்களா லாஜிக்கல் ஆர்டர் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப மெயினாகவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃப்ரம் பார்க்கும், அதுக்கப்புறம் வேர் கண்டிஷன் பார்க்கும், வேர் கண்டிஷன் இல்லை, நெக்ஸ்ட் குரூப் பண்ணும், அதுக்கப்புறமேட்டு தான் வந்துட்டு செலக்ட் பண்ணும், அதுக்கப்புறமேட்டு தான் ஆர்டர் பண்ணும், அதுக்கப்புறமேட்டு தான் ஹேவிங்கே வந்துட்டு செக் பண்ணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப சென்சிட்டிவான டேட்டா. ஸோ சென்சிட்டிவிட்டி வந்து நம்ம கரைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அந்த லாஜிக்கல் எக்ஸிக்யூஷன் ஆர்டர் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு லாஜிக்கல் எக்ஸிக்யூஷன் ஆர்டரோட வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோ லெவலாக பார்க்கணும் அப்படின்னா நல் வேல்யூஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ நல் வேல்யூஸ் எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படின்னா இப்படி தான். இப்போ நான் வந்துட்டு ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் அங்கே நல்லுன்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி. ஓகே, அதுக்கப்புறமேட்டு என்னோட டேக்ஸ் அமௌண்ட் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு வேல்யூஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்லி சொல்கிறேன். ஓகே, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா என்னோட டேக்ஸ் அமௌண்ட்டில் இந்த 5th காலம்க்கு மட்டுமே வந்துட்டு என்னோட வேல்யூ நல்லாயிடும். ஏன் அப்படின்னா ஏற்கனவே எனக்கு நல் இருக்குது, அதனால் என்னோட 5th காலம் வந்துட்டு நல்லாயிடும். இப்போது எனக்கு அது நல்லா இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு கால்குலேஷன் நடக்குது அப்படின்னா அந்த கால்குலேஷனில் கண்டிப்பாக எனக்கு ஒரு வேல்யூ இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த வேல்யூ வந்துட்டு நான் எப்படி கொண்டு வருவேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும்போது நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம்ல, நல்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம கொலேஸ் யூஸ் பண்ணோம். கொலேஸ் யூஸ் பண்ணி என்னோட வேல்யூஸ் வந்துட்டு நான் அசைன் பண்ணி வச்சுப்பேன் கரெக்டாக. ஸோ அந்த கொலேஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம எப்படி வந்துட்டு செக் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்துட்டு எனக்கு நெட்வொர்க் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ம். இப்போ என்ன ஆயிடுச்சு, என்னோட நல் வேல்யூஸ் வந்துருச்சா. ஸோ இப்போ நான் ஒரு நல் வேல்யூ நான் கால்குலேட் பண்ணதுக்கப்புறமேட்டு எனக்கு வேல்யூ வந்துட்டு நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த நல் வேல்யூ கால்குலேஷன் வரும்போது எனக்கு இந்த நல்ஸ் வந்துட்டு எனக்கு வேல்யூஸில் இருக்கக்கூடாது. இப்போ எனக்கு இதை ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா என்னோட வேல்யூஸ் வந்துட்டு ஃபில்டர் ஆகுமா ஆகாது. அப்போ என்ன பண்ணணும், நான் வந்துட்டு இதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும். இதை வந்துட்டு ஜீரோவாக வந்துட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கணும். அதுக்கு தான் என்ன பண்ணுறேன், கோலிஸ் டேக்ஸ் ரேட்டை வச்சு தானே நான் வந்துட்டு இந்த டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டேக்ஸ் ரேட்டுக்கு ஒரு கொலேஸ் கொடுத்துட்றேன். கொலேஸ் டேக்ஸ் ரேட்டில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஜீரோ வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி என்னோட வேல்யூஸ் எடுக்கும்போது என்னோட அந்த லாஸ்ட் கேபிள்ஸ் நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு நல்ல இருக்காது, அங்கே எனக்கு ஜீரோ ஆகிடும். இப்போ ஓகேயா. இப்போ எனக்கு வந்துட்டு ரியல் வேல்யூ வந்துட்டு எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு நல் வேல்யூஸ் வந்துட்டு ட்ராப் பண்ணி எடுத்து வச்சுப்போம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அரித்மெட்டிக், அலியாசிங், அக்ரிகேஷன், லாஜிக்கல் ஃபில்டரிங், ஹேவிங்கு, டேட்டா இன்டெகிரிட்டி நல்லா வந்துட்டு எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படிங்கிற முழு விஷயங்களும் பார்த்துருக்கோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு மாஸ்டர் லெவலாக தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது அப்புறம் வந்து திஸ் இஸ் கோட் வித் வந்து கீப் கோடிங் அண்ட் கீப் ஸ்பார்க்லிங். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது டாபிக்ஸ் சஜஸ்ட் பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பை கோடர்ஸ்.